தன்வினை தன்னை சுடும். இன்னைக்கு நான் நல்லது பண்ணனா எனக்கு நல்லது நடக்கும், நான் கெட்டது பண்ணனா கெட்டது நடக்கும். ஆனால் நமக்கு கெட்டது பண்ணவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்களே அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்குல்ல, அது எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். அவங்களுக்கான பலனை என்னைக்கு அனுபவிக்க ஆரம்பிப்பாங்கன்னா அவங்கள நம்ம மன்னிச்சு விடுறது தான். எதுக்காக மன்னிக்கணும்? அவங்க தான் எனக்கு கெட்டது பண்ணியிருக்காங்களே அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கான வினையை அனுபவிக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட இருந்து அந்த மன்னிப்பு அவங்களுக்கு தேவைப்படுது. நம்ம அவங்கள மன்னிச்சு விட்டுடணும், மறக்கக்கூடாது, மன்னிக்கணும். நம்ம என்னைக்கு அவங்கள மன்னிச்சு விடுறோமோ அன்னையிலேருந்து அவங்க செஞ்சதுக்கு அவங்க பலனை அனுபவிக்க ஆரம்பிப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த கோவத்தை உங்களுக்குள்ளாரே வச்சுக்காதீங்க. அந்த கோவம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளை அழிக்கிறதுக்கு அது உதவும். அடுத்த வேலை என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கவே முடியாது. எந்நேரமும் அந்த தாட்டோடையே சுற்றிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் மன்னிச்சு விட்டுட்டு அடுத்த வேலை என்னன்றதை பாருங்கள். மன்னிக்கிறவங்க கடவுளை விட பெரியவங்களாக இருப்பாங்க. ஸோ அதனால் மன்னிப்பு மறக்க தேவையில்லை.